மேஷ ராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் வந்து ராசிக்கு பாக்கிய அதிபதின்னு சொல்லுவோம். பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கிறத குறிக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியா யார் வர்றாருன்னா, குரு பகவான் தான் வர்றாரு. அந்த குரு பகவான் தான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி அதுதான். 12ஆம் இடம் அப்படின்றது அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நல்ல தூக்கம், நல்ல விருந்து, நல்ல உறக்கம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல வெளிநாட்டு பயணங்கள், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆதாயங்களை தரக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாக்கியஸ்தானம் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அந்த பாக்கியஸ்தானமா வரக்கூடியது மேஷ ராசிக்கு 9ஆம் இடமா வரக்கூடியது தனுசு ராசி. அதே மாதிரி மேச ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடியது மீன ராசி. அந்த மீன ராசி தான் குருவுடைய இன்னொரு ஆட்சி வீடு. இந்த 2 நல்ல ஸ்தான அமைப்பு, அதாவது 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் அமர போறார். 4ஆம் இடம் அப்படின்றது மேச ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி. ஸோ 4ஆம் இடத்தோட தன்மைகள் என்ன அப்படின்னா, சுகஸ்தானம்னு சொல்லுவோம். வண்டி வாகனம் யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மேலும் வீடு மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடம் வந்து மேசராசிக்கு கடகராசியா வருது. ஸோ கடகராசியில உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் வந்து அமர போறார் ஜூன் 2ஆம் தேதி. ஸோ அந்த 2ஆம் தேதியிலேருந்து உங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராசிக்கு 4ல் குரு பகவான் இருக்கார் அப்படின்னா அது வந்து கஜகேசி யோகம், குருச்சந்திர யோகம், பிரபல யோகம், விஐபி யோகம் அப்படின்னு பல விதமான நல்ல யோகங்கள். இதெல்லாம் இந்த யோகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்ல பேர் புகழ் செல்வாக்கு, நம்ம வந்தோம்னா எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கான நன்மதிப்பை நம்ம சம்பாதிச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி வருவார். ஒரு மனுஷனுக்கு எப்போ நன்மதிப்பு கிடைக்கும்? நல்ல செயல்கள் செய்யறதுனாலையும், அடுத்த தன்னலம் கருதாமல் பிறர் நலன் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்லது செய்யும்போது நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத பேசிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு எப்போ சரியான முறையில் குறிப்பாக இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரியான ஒரு காலச்சூழல்களில் எப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல வெயிட்டாக காசு வச்சிருக்காரா, கண்டிப்பாக அவர் நல்லவர் தான் அப்படின்ற அளவுக்கு மக்களோட மனநிலை வந்துருச்சு. ஸோ அது தப்பாக நான் சொல்ல வரல, உண்மையாக அதுதான். ஒரு பொருளாதாரத்தில் ஒருத்தர் பலமாக இருக்காரு அப்படின்னா அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு மக்களோட மனநிலை இருக்குது. அவர் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடுது, ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேசராசிக்காரருக்கு 4ல் உட்காரக்கூடிய பாக்கியஸ்தான அதிபதியான குரு பகவான் 4ஆம் கேந்திரத்தில் அமரும் போது பொருளாதார நிலையில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து, உங்களுக்கு செல்வாக்கை கொடுத்து, அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மதிப்பையும் நற்பெயரையும் கொடுக்க போகிறார் அப்படின்றதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குருவால் சிறந்த யோகத்தை அடையக்கூடிய முதல் தரமான ராசியா மேசராசிக்காரர்கள் இருக்காங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு சந்தேகம் வரும், நமக்கு தான் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, இந்த 7.5 சனி காலத்துல இவர் சிறந்த யோகம், ராஜயோகம், கஜகேசி யோகம்னு பல யோகங்களை சொல்றாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நீங்க எது நினைக்கிறது கரெக்ட் தான். 7.5 சனி நடந்தாலும் கூட, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து விரை சனி 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சனியோட பாதிப்புகள் வேலை செய்யாதுன்றதுனால தான் குரு உங்களுக்கு யோகத்தை செய்ய போறாருன்ற விஷயத்த நான் சொல்றேன். எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி காலம் இல்லையா, முதல் 2 ஆண்டுகளில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிற வீடு வந்து குருவுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு, மீன ராசி. அது யாரோட வீடு? குருவோட வீடு இல்லையா? ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இயல்பாகவே ஒரு சுபத்துவ தன்மை வந்துடும். ஸோ அப்போ அவருமே நன்மை தான் செய்வார். அந்த குருவோட வீட்டில் இருக்கிறதுக்காக அந்த ஒரு நல்ல காரணத்தினாலேயே சனியாலேயுமே உங்களுக்கு யோகம் உண்டு அப்படின்றது தான் அர்த்தம். சனி மேசராசிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல அமர்றார், மறைவு ஸ்தானத்துக்கு போறார். இயற்கை அசுபரா இருந்தாலும் அவர் போய் அமர்ந்திருக்க வீடு ஒரு சுபகிரகத்தோட வீடு. அது மட்டும் இல்லாம ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அந்த சுப கிரகம், சனிக்கு வீடு கொடுத்த சுப கிரகமான குருவுடைய பார்வையும் அந்த வீட்டில் விழுக போகுது. அதாவது சனி இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுக போகுது. ஸோ அப்போ வந்து மேச ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய கடகம் அது ஒரு நீர் ராசி, சனி அமர்ந்திருக்கக்கூடிய மீனம் அது ஒரு நீர் ராசி. இந்த சனி குரு இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரிகோண தொடர்பு அப்படின்ற ஒரு அமைப்பு கிடைச்சிடுது. இந்த திரிகோண தொடர்பில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இயற்கை பகை கிரகங்களாக இருந்தால் கூட, ஒருத்தர் எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த வகையில் குருவுடைய வீட்டில் இருந்து சுபத்துவம் பெற்று குருவுடைய பார்வையும் பெறக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு 7.5 சனி காலத்தில் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை துளி கூட கொடுக்க மாட்டார். மாறா முழுமையாக பல நல்ல யோகங்களை கொடுக்க போறாரு. என்ன யோகங்க அப்படி என்ன சனியும் குருவும் சேர்ந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா, குரு வந்து தனக்காரகன், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நிர்வாக திறனை கொடுக்கக்கூடியவர் அவர் தான்.
சனி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வேலையாள். அதாவது ஒரு கடினமா உழைக்கக்கூடிய தன்மைகள சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அப்ப நல்ல நிர்வாகம் மற்றும் நல்ல வேலை அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுடைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போது, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நல்லபடியா வேலை கிடைக்கிறது. ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான புது வேலைக்கு மாறுதல் ஆகுறது. சிலருக்கு வந்து இதெல்லாம் நீர் ராசியில் அமர்ந்திருக்குன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதனால வந்து வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, நல்ல விதமான தொடர்புகள் கிடைச்சு, அதன் மூலியமா பல நல்ல முன்னேற்றங்களை நீங்க வந்து அடைய போறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் வெளிநாடு போல. ஆனா ஒரு ஆசை இருந்துச்சு. முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். தடையாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு அமையல. அப்படின்றவங்க தாராளமா இந்த இனி ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல வந்து நீங்க நெனச்ச மாரி, நெனச்ச கண்ட்ரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு, சனி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொழில் அதிபர்கள குறிக்கக்கூடியது. இந்த சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா, நிச்சயமா வந்து அவங்க கையால ஒரு 100 பேத்துக்கு சம்பளம், 1000 பேத்துக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு அவங்க நிச்சயமா ஒரு நாள் வளருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான யோகத்த நீங்க சம்பளத்த எதிர்பார்க்கிறத தாண்டி, நீங்க வேலைக்கு போணும், சம்பாதிக்கணுன்றத தாண்டி நீங்க ஒரு 110 பேர் 1000 பேத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர போறீங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடிய யோகம் தான் இந்த சனி குரு திரிகோணம் தொடர்புல வரப்போகுது. அதனால 7 சனியை மறந்துருங்க. அவர் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு. அவரும் நல்லதுதான் செய்ய போறாரு. கூடுதலா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் கேந்திரத்துல இருந்து உச்ச வீட்ல இருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தன்னுடைய உச்ச வீட்ல இருந்து உங்களுக்கு வந்து சிறந்த ராஜயோக பலன்களை கொடுக்க போறாரு. அதனால தைரியமா சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நிறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவு இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ணுல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடக ராசியை சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர்களாகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுல எல்லாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளவு சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்றதுக்கு, பொருளாதாரத்தை சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம்,
லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்ல இருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சூரியன்ல இருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்துல மட்டும் இல்ல, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றது நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமா நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை, ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்மளோட எதிர்காலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.